வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம ரிக்ரெஷன் பத்தி பார்த்தோம். அதாவது எண்களை எப்படி கணிக்கிறதுன்னு. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளும் வெறும் நம்பர்ஸா மட்டும் இருக்கிறது இல்லையா? சில நேரங்கள்ல நம்ம முடிவுகள் கேட்டகரிஸா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல மெஷின்ஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட பல நிஜ உலக முடிவுகள் ஒண்ணு ஆம் இல்லனா இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. இல்ல உண்மை பொய் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட்டா? இதுதான் கிளாசிஃபிகேஷனோட மைய கருத்து. ஒரு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கேட்டகரிஸை முடிவு பண்ணணும்னா அதுக்கு அது யூஸ் பண்ற டெக்னிக் பேர் தான் கிளாசிஃபிகேஷன் அல்லது வகைப்படுத்துதல். வாங்க அதை பத்தி சிம்பிளா பார்க்கலாம். அப்போ இந்த கிளாசிஃபிகேஷன்னா அப்படின்னா என்ன? ஏன் இது மிஷின் லேர்னிங்ல இவ்ளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு? வாங்க அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கிளாசிஃபிகேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சில தகவல்களை வச்சு ஒரு புதுசா வர்ற விஷயம் எந்த குரூப்ல சேரும்னு கணிக்கிறது தான். சரி, இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு நோயாளியோட வயசு, அவரோட பிளட் பிரஷர், அவருக்கு சுகர் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் வச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அல்லது வராதா அப்படின்னு கம்ப்யூட்டர் பிரிச்சு சொல்லுது பாத்தீங்களா? அதுதான் கிளாசிஃபிகேஷன். இது மருத்துவத்துறையில எத்தனையோ உயிர்களை காப்பாத்த உதவுற ஒரு முக்கியமான டெக்னாலஜி. சரி, அப்போ ரெக்ரெஷனுக்கும் கிளாசிஃபிகேஷனுக்கும் என்னதான் பெரிய வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். அது கொடுக்கிற பதில்கள்ல தான் அந்த வித்தியாசமே இருக்கு. இங்க பாருங்க, ரிக்ரெஷன் ஒரு நம்பரை கணிக்கும். ஆனா கிளாசிஃபிகேஷன் அப்படி இல்ல. இது ஸ்பாம் மெசேஜா இல்லையா, இது நாயா இல்ல பூனையா அப்படின்ற மாதிரி விஷயங்களை கரெக்டா தனித்தனி குரூப்பா பிரிச்சிடும். சரி, இந்த கிளாசிஃபிகேஷனுங்கிற மேஜிக் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சூப்பரான உதாரணத்தோட பார்க்கலாமா? இப்போ ஒரு பெரிய நியூஸ் வெப்சைட்டை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான ஆர்டிகல்ஸ் வரும். அதை எப்படி அவங்க பிரிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல இந்த எல்லா ஆர்டிகல்ஸையும் அல்காரிதம்குள்ள அனுப்புறாங்க. ரெண்டாவதா அந்த அல்காரிதம் ஒவ்வொரு ஆர்டிகல்லையும் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை எல்லாம் தேடி அனலைஸ் பண்ணுது. கடைசியா ஒவ்வொரு ஆர்டிகலையும் அதற்குன்னு இருக்கிற சரியான கேட்டகரிக்கு அனுப்பி வச்சிடுது. சிம்பிள். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ ஒரு ஆர்டிகல்ல கம்ப்யூட்டர், ரோபோட், சாஃப்ட்வேர்னு வார்த்தைகள் இருந்தா உடனே அது டெக்னாலஜி செக்ஷனுக்கு போயிடும். அதே மாதிரி கிரிக்கெட், ஃபுட்பால், தோனின்னு இருந்தா அது நேரா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு போயிடும். இந்த லாஜிக்ல தான் இது மொத்தமும் வேலை செய்யுது. ஸோ கிளாசிஃபிகேஷன் எப்படி டேட்டாவை கரெக்டா கேட்டகரி வாரியா பிரிக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயத்த கடைசியா பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாசிஃபிகேஷனோட முக்கியமான வேலையே டேட்டாவை தனித்தனி குரூப்பா பிரிக்கிறது தான், ஒரு நம்பரை கணிக்கிறது இல்ல. இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட். சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க ரிக்ரெஷன் மாதிரி நம்பர்ஸை கணிக்கிறதுல ஆர்வமா இருக்கிறீங்களா? இல்ல கிளாசிஃபிகேஷன் மாதிரி விஷயங்களை கேட்டகரியா பிரிக்கிறதுல ஆர்வமா இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.